ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா வர்ணங்கள் இல்லையா. இது இந்து மதத்துக்கு மட்டுமே உரிய ஒரு தலைப்பு வர்ணங்கள்ன்றது. ஏன்னா இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த வர்ணங்கள் இருக்குது. உயர்ந்த வர்ணம் பிராமணன், தாழ்ந்த வர்ணம் வந்து சூத்ரன் இப்படின்னு வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த ஜாதி பிரிவினை வந்தது. ஸோ இது மனிதர்களை பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அதை எதிர்த்து போராடினாங்க நாஸ்திகர்கள். அப்படி போராடி எல்லோரையும் சமமாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே சமமாக ஆயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே ரொம்ப கீழானவங்களா ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னு இருந்து எல்லாருமே தாழ்ந்தவங்க தான் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் இது வந்து அவங்க போராடினாலும் நடக்கிற விஷயம்தான். அப்போ இது என்ன உண்மையிலே இந்த வர்ணங்கள் வந்து ஏற்கனவே வர்ணங்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்த்துட்டு ஒரு பிரதர் சொன்னார், அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது என்ன நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் சொல்கிறீங்க, இது உண்மையிலே பிறப்பின் அடிப்படையில் இல்லை, தொழிலின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது வேதங்களை படிக்கிறவங்க பிராமணர்கள், ஸோ அந்தந்த தொழிலை செய்கிறவங்க அந்தந்த இதை ஜாதி கூட அப்படி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஜாதி அப்படி வந்திருக்கலாம் இல்லையா. மரம் ஏறுறவங்க ஒரு ஜாதி அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் வர்ணங்கள் அந்த அடிப்படையில் இருந்தால் அதுதான் பிறப்பு அடிப்படையில் வருது இல்லையா. அப்போ வேதங்களை படிக்கிறவங்களெல்லாம் அவங்க பிராமணன் சொல்ல, பிராமணனாக பிறந்தவங்க தான் வேதத்தை படிக்கணுன்னாங்க. அப்புறம் எப்படி தொழிலின் அடிப்படையில்னு சொல்ல முடியும்? அப்போ அது பிறப்பின் அடிப்படை தானே. நீங்கள் இந்த வர்ணத்தை சார்ந்தவங்க இது தொழிலை தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தொழிலை பண்ணவங்களாம் அந்த வர்ணம் கொடுக்கல இல்லையா. இவங்க யார் சூத்ரன்னு சொல்கிறாங்களோ அவங்கள வேதத்தை படிக்கவே விட மாட்டாங்க. அப்போ எப்படி இது? அப்போ இது வந்து என்னென்னா ஒரு தவறை மறைக்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக இப்படி பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா. சரி, நமக்கு எதுக்கு அது இல்லையா. நம்ம வந்து உண்மையை பேசலாம். ஏன்னா இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்கிய குழப்பங்கள். ஆனால் உண்மையிலே வர்ணங்கள் பிரிக்கப்படுது டைரக்டாக இறைவனாலே. எந்த இறைவனால? இறைவன் ஒருத்தர் தான். சிவன், அல்லா, கர்த்தர் மூணுமே அந்த ஒருவருடைய பேர் தான். அப்போ ஆனால் இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுது அப்படின்னா, இப்போ கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கற்கால மனிதர்கள்ன்றது ஒரு வர்ணமா, ஒரு ஜாதியா? மனிதர்கள் தான் அது பிரித்தாங்களா? அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய பேர் கற்கால மனிதர்கள் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த வர்ணமும். ஒரு காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் இந்த பூமியில் பிராமணர்கள், ஒரு காலத்தில் வாழற அத்தனை பேருமே இந்த பூமியில் சூத்ரர்கள். சரி, அப்போ இது காலத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்படுதா? ஒரு விதத்தில் மேலோட்டமாக அது கரெக்டுன்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் இது அதுக்கும் ஆழமாக வருது. அப்படின்னா எந்த வர்ணத்தை சார்ந்தவர்களோ, இப்போ எப்படி அந்த மனிதர்கள் பிரித்த வர்ணத்தில் வந்து இதில் பிறந்தா நீ இந்த தொழிலை தான் பண்ணணும் அப்படின்னாங்களோ, அது மாதிரி இந்த வர்ணத்தை சார்ந்தவங்க தான் அந்த டைமில் பிறப்பாங்க. அதனால தான் அது. ஸோ அப்போ இந்த வர்ணம் அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா? ஆமாம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஜாதி மதம் எல்லாமே பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே அப்படி தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதை தான் விதின்னு சொல்கிறோம். ஆனால் அப்போ நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லையா அப்படின்னு ஒரு 2-3 சகோதர சகோதரிகள் கேட்டாங்க இதே கேள்வியை. 5000 வருஷத்தில் இந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய சாருமே
இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இதில் ரொம்ப அற்புதமான ரகசியம் என்ன, அதிசயமான விஷயம் என்னென்னா, இதில் என்ன நடந்துச்சோ அதே தான் துல்லியமாக நடக்கும் திரும்ப திரும்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் இப்போவும் பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பேரோ அதே தான் 5000 வருஷம் முன்னாடி, அடுத்த 5000 வருஷம் கழிச்சும் இதே தான் நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குதுன்னா அப்போ நல்லது கெட்டதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லையா? புண்ணியம் பாவம்னு ஒன்று இல்லவே இல்லையா? ஏற்கனவே தான் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்றது உண்மைதான். ஆனால் அதை நிர்ணயித்தது கடவுள் கிடையாது, நீங்கள் தான். அது எப்போ நிர்ணயிச்சிங்க? அதனால தான் பாருங்கள், தலையெழுத்த கடவுள் எழுதுனான்னு சொல்ல மாட்டாங்க, பிரம்மா எழுதிய தலையெழுத்துனுவாங்க. பிரம்மா கடவுள் கிடையாது, இறைவனுடைய ஒரு படைப்பு தான் பிரம்மா, இறைவனுடைய ஒரு படைப்பு தான் விஷ்ணு. அப்போ பிரம்மா தலையெழுத்து எழுதுறாருன்னா எப்போ அவர் வாழ்ந்தாரோ அந்த நேரம் தான் தலையெழுத்து எழுதுகிற நேரம் இல்லையா? ஆக்சுவலாக பிரம்மா அவருடைய தலையெழுத்து எழுதுறார், மற்றவர்களுடைய தலையெழுத்து எழுதுறதுக்கு அவர் முக்கியமான பங்கு வகிக்கிறார். ஆனால் அவங்களுடைய தலையெழுத்தை அவங்களே ஒரு காலத்தில் எழுதுறாங்க. ஒரே தடவை தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. அந்த காலம் இப்போ நடந்துன்னு இருக்குது. இப்போ நீங்கள் எழுதுகிற தலையெழுத்தை வைத்து தான் உங்களுடைய அடுத்த 5000 வருடம் இருக்க போகுது, அடுத்த 84 பிறவி இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் அதை எழுதலாம். அதை எழுதுறத வச்சு தான் நீங்கள் பிராமணன் ஆகணுமா, சத்திரியன் ஆகணுமா, வைசியன் ஆகணுமா, சூத்திரன் ஆகணுமா, இது நிர்ணயிக்கப்படுது. அது எப்போ நடக்குதுன்னா, முதல் பாதி இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், முதல் 2500 வருஷம். அப்போ நாம தான் தேவதைகளாக பிறக்கிறோம். ஸோ அடுத்த 2000 வருஷம் இது நரகமாகுது. அப்போ நாமளே தான் மனிதர்களாக பிறந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம். இப்போ இந்த கடைசி 100 வருஷம் இறைவன் ஒருத்தர் உடலில் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். இவருக்கு தான் இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி இறைவன் இருந்த இடம் இது. நாமளும் உயிர் இல்லையா, உடல் எடுக்காமல் இருந்த இடம் இதுதான். வெறும் உயிர் மட்டும் இருக்கும், ஒரு நட்சத்திரம் மாதிரி. அதுதான் ஆத்மான்னு சொல்கிறோம், உயிரை. ஸோ உடல் எடுக்கும்போது புருவ மத்தியில் இருக்கிறோம். அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அப்பா தான் இறைவன், அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். அவர் இந்த இடத்துல மேலே உள்ள ஒளிப்புள்ளி, அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத இறைவனைத்தான் சிவன் அல்லாஹ் கர்த்தன்றோம். கண்ணுக்கு தெரியல, அதுக்காக இல்லவே இல்லைன்னு கிடையாது, ஒரு பொருள் இருக்குது இல்லையா? அவர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாது. இயேசு கண்ணுக்கு தெரியும், கிருஷ்ணர் கண்ணுக்கு தெரிவார். ஸோ கண்ணுக்கு தெரிந்த யாரும் கடவுள் கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம், 2 பேரும் ஆத்மா தான். ஆனால் நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், அதாவது நமக்குன்னு உடல் எடுக்கிறோம். இறைவன் உடல் எடுக்கிறது இல்லை, சதா சிவமாகவே இருக்கிறார், அதாவது ஒளியாகவே இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட மட்டுமே இருக்கிற இந்த ஞானத்தை மனிதர்களுக்கு கொடுத்து மீண்டும் மனிதர்களை தேவதையாக்குறார். அதன் மூலமாக தான் நரகம் மீண்டும் சொர்க்கமாக்கப்படுது. ஸோ இதுதான் இறைவனுடைய படைப்பு, நரகத்தை சொர்க்கமாக்குறது. ஸோ அதுக்கு ஒரு உடல் தேவைன்றதுனால ஒருத்தர் உடலை தற்காலிகமாக எடுத்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவார், அவர் உடல்ல இருக்க மாட்டார். ஸோ அவர் பேர் பிரம்மா. அவருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சாதாரண மனிதன் தான், இந்த கலியுக இறுதியில் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே வந்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்கள பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரம்மா குமாரிகள் தான் உண்மையான பிராமணன். வேதத்தில் பிராமணன்னா பிரம்மாவின் வாய் வழி வம்சாவளின்ட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு பிறக்கிறவங்க, தெய்வீக ஜென்மம் இல்லையா, திவ்ய ஜென்மம். அப்போ இவர் வாய் வழியாக இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஒன்று கர்மத்தின் விதியை கற்றுக் கொடுக்குறாரு. இங்கே இருக்கும்போது நீங்கள் எந்த பாவ காரியமும் செய்ய மாட்டீங்க. அது காரணம் உங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கிங்க. உடல் உணர்வுக்கே வர மாட்டீங்க. உடல் உணர்வு வந்தால் தான் காமம் கோபம் பற்றெல்லாம் வரும். அது இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த சுகம் கொடுக்கக்கூடிய குணங்கள் தான் வெளிப்படும். அதனால தான் அது சொர்க்கமாகவே மெயின்டைன் ஆச்சு.
ஸோ எப்போ நீங்கள் 2500 வருஷம் ஆத்ம உணர்வில் இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம உணர்வு இழக்கிறீங்க நரகத்துக்கு வரும்போது. ஸோ ஆத்ம உணர்வு இழக்கனாகும் துக்கம் அதிகமாகும். ஏன்? உடல்னு நினைக்கிறீங்க. உடல் நினைக்கும் போது காமத்துக்கு அடிமையாகிறீங்க, கோபத்துக்கு அடிமையாகிறீங்க, பற்று, பேராசை, அகங்காரம், என்னதுன்ட்டு இதனாலேயே பொறாமை, வெறுப்பு, தனக்கும் நிம்மதி இல்லை, அடுத்தவனுக்கும் நிம்மதி இல்லை. அதனால தான் இன்னைக்கு உலகம் இப்படி இருக்குது. ஸோ இறைவன் கடைசின்னு ஒரு வருஷம் சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தில் அநியாயம் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுறதுக்கு காரணம், அடிப்படை காரணம் விதை. உங்களை உடல், அழியக்கூடிய உடல் தவறாக புரிஞ்சுக்கிட்டது. ஸோ நீங்கள் உடல் கிடையாது, அதுலேருந்து விடுபட்ட அழிவற்ற ஆத்மா. எண்ணற்ற உடல்களை எடுத்திருக்கிறீங்க, எண்ணற்ற பிறவிகளை எடுத்திருக்கிறீங்க. ஆனால் 5000 வருஷத்தில் 84 பிறவி தான் மனிதர்களாக மட்டும்தான் நீங்கள் பிறப்பீங்க. மனிதர்களை வேதத்தில் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி அப்படியெல்லாம் கிடையாது. சரி, மனிதாத்மா மனிதனாக தான் பிறக்கும். ஆனால் தேவதையாக பிறப்போம் ஆரம்பத்தில், கடைசியில் மனிதராக இருப்போம். அவங்களும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. செல்வ செழிப்பு நிறைந்த உலகமாக இருக்கும். தங்கத்திலே மாளிகைகள் இருக்கும். அப்போ எவ்வளோ செழிப்பாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கடைசின்னு ஒரு வருஷத்தில் இறைவன் அந்த தேகம்ன்ற உணர்வை மறங்க, ஆத்மான்னு நினைங்க. அப்போதான் தேக உணர்வுனால கொடுத்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விகாரத்தை உங்களால் வெல்ல முடியும். அப்படி வென்றீர்கள்னா தான் நீங்கள் மீண்டும் தேவதையாக முடியும். அதுக்கான ஞானத்தை தான் அப்போ அது வெல்லணும். அப்படின்னா தேக உணர்வை மறக்கணும் அப்படின்னா மறக்க முடியாது. ஏன்னா 2500 வருஷமா தேகம் நினச்சது, காமம், கோபம் எல்லாம் உங்கள் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஜென்மமாக அதை அழிக்கணும். அதுதான் பாவத்தை எரிக்கிறதுன்றது. அதை அழிக்கிறதுக்கு, பாவத்தை எரிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, இறைவனை நினைக்கிறது. நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும், பழைய சக்தி. அந்த சக்தி வந்துட்டாலே பாவம் போயிடும். இது எப்படின்னா, தூய்மைன்ற குணம் குறைஞ்சதுனால காமம் வந்துச்சு, பொறுமைன்ற குணம் குறைஞ்சதுனால கோபம் வந்துச்சு. ஸோ அந்த சக்தி அதிகமாகிடுச்சுன்னா தானாகவே இந்த பலகீனங்கள் போயிடும். அந்த சக்தி அதிகரிக்கிறதுக்கு தான் இறைவனை நினைக்கணும். நினைக்க அந்த சக்தி வரும். இறைவன் எங்கே இருக்காரு? செம்பன் நிறமான இடத்துல. எப்படி இருக்காரு? ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. ஸோ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் அழியக்கூடிய உடலில் அழிவற்ற ஆத்மா, என்னோட அப்பா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுருக்கா அப்படின்னு மனக்கண்ணால் நினைவு செய்ய ஆத்மாவுக்கு சக்தி வரும். நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு செஞ்சு சக்தியை இப்போ எடுத்துக்கிறீங்களோ அதை வைத்து தான் அடுத்த பிறவியில் நீங்கள் எங்கே பிறப்பீங்கன்னு இருக்குது. நீங்கள் முதல்ல பிறப்பீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு பிறப்பீங்களா அப்படின்னு. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் எந்த வர்ணத்தினர் அப்படின்றது முடிவாகுது. அது எப்படிங்கிற ரகசியத்தை நாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.